இந்த அவங்களால பிடிக்க முடியாது நினைக்கிறேன், ரொம்ப வெயிட்டா இருக்குது, அதனால நம்மளே கீழே வச்சிடலாம். இப்ப அவங்க இருக்கிற வீட்டை பாருங்க, இங்க பாத்துட்டு இங்க பாருங்க வீடு எவ்வளவு மோசமா இருக்குன்னு. 2 வாரத்துக்கு ஒரு தடவை வரேன். இவங்கதான் இப்ப இவங்களையும் இவங்க வீட்டுக்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கறத மட்டும் போய் பார்க்கலாம். இது அவங்க இருக்கிற ரூமு. இங்க பாருங்க, இது எங்க பாட்டியோட வீடு. ஒரே ஒரு ரூமு. இங்க பாருங்க பக்கத்துலயே விறகு. இந்த பக்கம் பாருங்க, இங்கதான் படுத்துக்குவாங்க. ஒரு ஆள் கூட உள்ள நிக்க முடியாது, அவ்வளவு கஷ்டமான ஒரு இடம். ஆனா உள்ளதான் படுத்துக்கிறாங்க. வீடெல்லாம் மேல பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த வெள்ளை வெள்ளையா தெரியறதெல்லாம் சண்டு. மழை வந்தா ரொம்ப ஒழுகும். இவங்க படுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்துட்டீங்கன்னா, எங்க அப்பாவோட அப்பா அம்மாவை தான் நம்ம பார்க்க போறோம். அவங்க ரொம்ப வயசானவங்க. அவங்க ஒரு காட்டுல குடியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலையெல்லாம் செய்ய முடியாது, வீட்லயே இருப்பாங்க. நான் பாத்துட்டீங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை நான் அவங்கள பார்க்க போவேன். 2 வாரத்துக்கு ஒரு தடவை போகும்போது அவங்களுக்கு தேவையான இந்த மளிகை ஜாமானம், அரிசி, இந்த மாதிரிலாம் நான் போய் வாங்கி கொடுப்பேன். இது எத்தனை நாளைக்கு என்னால வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா என்னோட செலவே பார்த்துட்டீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. வீட்டுக்கு காசு கொடுக்கணும், அது போக இந்த பின்னாடி நிக்கிற பைக்கு டியூ கட்டணும், அது போக நான் பர்சனல் லோன் எடுத்திருக்கிறேன், அதுக்கு கட்டணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. அது போக எங்க ஃபேமிலிக்கு கொடுக்கணும், எங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறது வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் நான் இப்ப இந்த யூடியூப்ல எடுத்து இந்த வீடியோவை நான் போடுறேன். நீங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணீங்கன்னா இவங்களுக்கு நான் 2 வாரத்துக்கு கொடுக்க 1000 ரூபாய் கொடுக்குறேன். அது உங்க சார்பா கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்றேன்னா, இன்னைக்கு நான் பேச்சுலரா இருக்கிறவங்களுக்கு என்னால எவ்வளவுதான் செலவு இருந்தாலும் ஒரு 1000 ரூபாங்கிறது கொஞ்சம் கொடுக்குற மாதிரி ஒரு பட்ஜெட்டா தான் இருக்கு. 2 வாரத்துக்கு கொடுக்க எனக்கு 1000 ரூபாய் செலவாகுது, அது கொடுக்குற மாதிரி இருக்கு. இன்னைக்கு பேச்சுலரா இருக்கிறவங்களுக்கு ஓகே. நாளைக்கு எனக்கு கல்யாணம் மாதிரி ஃபேமிலின்னு ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னால கண்டிப்பா முடியாது. ஏன்னா என் ஃபேமிலி பார்க்கறதுக்கே எனக்கு சரியா இருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன நிலைமையாகுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம செலவே அதிகமாயிரும். அதுக்கப்புறம் நான் எப்படி அந்த 1000 ரூபாய் இவங்களுக்கு நான் செலவு பண்ண முடியும்? 2 வாரத்துக்கு ஒரு தடவை 1000 ரூபாய் மாசத்துல, அதுவே 2000 ரூபாய் வந்துருதுல்ல. இப்ப நான் சம்பாதிக்கிறது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். இப்ப அதுல என்னோட கடன் எல்லாம் போகவே எனக்கு அந்த 2000 கூட மிச்சமாக மாட்டேங்குது. அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க இந்த சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, இது மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை எடுத்து போடுறேன். மற்றபடி நான் சம்பாதிக்கணும், யூடியூப்ல நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த வீடியோ எடுத்து போடல. நீங்க உண்மையாலுமே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ அந்த வயசான 2 பேர்த்த போய் பார்க்கலாம். எங்க பாட்டி வீட்டு பக்கத்துல நம்ம திரும்புறோம். வீட்டு பக்கத்துல வந்துட்டோம். இப்ப அவங்க இருக்கிற வீட்டை பாருங்க, தூரத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாதி ஓடு இருக்கு, பாதி ஓடே இல்ல. அந்த மாதிரி ஒரு வீட்டுல அவங்க இருக்கிறாங்க. இப்போ வேற வழி இல்ல. ஏன்னா எங்க வீட்லயும் அவங்கள கூட்டிட்டு போய் அங்க வைக்க முடியாதுங்க. ஏன்னா அங்க எங்க ஃபேமிலி இருக்கிறதே சரியா இருக்கும். இங்க பாத்துட்டு இங்க பாருங்க வீடு எவ்வளவு மோசமா இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு வீட்டுலதான் அவங்க குடியிருக்கிறாங்க. எங்க அப்பாவும் பெருசா ஒண்ணும் பாக்குறது இல்லைங்க. அவர் வருவாரு, ஒரு 100-200 செலவு கொடுப்பாரு, போயிடுவாரு. ஆனா எனக்கு தாங்க மனசு கேட்கல. சரி, வயசானவங்களை எப்படி நம்ம தனியா விடுறது, சரி நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தாங்க நான் பண்ண 2 வாரத்துக்கு ஒரு தடவை வரேன். இவங்கதான் பாத்தாடா. இப்ப இவங்களையும் இவங்க வீட்டுக்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கறத மட்டும் போய் பார்க்கலாம். வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியா கேட்கிறேன் நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இது அவங்க இருக்கிற ரூமுக்குள்ள காமிக்கிற எப்படி பாருங்க. இங்க பாருங்க, இது எங்க பாட்டியோட வீடு. ஒரே ஒரு ரூமு. இங்க பாருங்க பக்கத்துலயே விறகு. இந்த பக்கம் பாருங்க, இங்கதான் படுத்துக்குவாங்க.
ஒரு ஆள் கூட உள்ள நிக்க முடியாது, அவ்வளவு கஷ்டமான ஒரு இடம். ஆனா உள்ளதான் படுத்துக்கிறாங்க. வீடெல்லாம் மேல பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த வெள்ளை வெள்ளையா தெரியறதெல்லாம் சண்டு, மழை வந்தா ரொம்ப ஒழுகும். இவங்க படுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏதோ நம்மனால முடிஞ்ச உதவி நம்ம பண்ண வேண்டியதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் எங்க பாட்டி தாத்தா. இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம அங்கிருந்து இங்க வந்திருக்கிறோம். இவங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, அந்த லிஸ்ட் இருக்கிறத மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்து கொடுப்போம். உங்களால லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா உங்களால ஒரு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு பண்ணலாம். அது வந்து பண்றது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். உங்களால நேரில் வந்து பண்ண முடியாது. அதனால நான் உங்களுக்காக நான் பண்றேன். நான் வந்து இவங்களோட பேரை அதை அவங்களே சொல்லுவாங்க. இதை அவங்க கிட்ட கொடுக்குறேன். ஆமாங்க, எங்க பேரன் தானுங்க எங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறாங்க. 2 வாட்டி கொடுக்க. இவங்களுக்கு பெருசா அந்த அளவுக்குல பேசுறதுக்கு தெரியாது. வீடியோல மட்டும் பாத்துக்குங்க. இவங்க லிஸ்ட் கொடுப்பாங்க. நம்ம அந்த மளிகை ஜாமானை கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம மளிகை ஜாமானை வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கிறது மட்டும் நம்ம வாங்கினா போதும். இப்போ நம்ம கறிக்கடைக்கு வந்துட்டோம். போய் 1 கிலோ சிக்கன் மட்டும் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அடுத்து மளிகை கடைக்கு போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா நம்ம அவங்க எழுதி கொடுத்த லிஸ்ட்ல இருந்ததெல்லாம் போய் மளிகை கடையில இருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இங்க பாருங்க என்னென்ன வாங்கியிருக்கு அப்படின்னு. இங்க பாருங்க, தக்காளி பக்கத்துல பாத்தீங்கன்னா சர்க்கரை, 1 கிலோ சர்க்கரை. இங்க வேற கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் பாத்தீங்கன்னா சால்ட் உப்பு, இங்க பாருங்க பருப்பு, துவரம் பருப்பு, இங்க பாருங்க தேங்காய், அப்புறம் பாருங்க அவங்க குளிக்கிறதுக்கு ஷாம்பு, பல் பொடி, அப்புறம் துவைக்கிற சோப்பு, அப்புறம் எங்க தாத்தாவுக்கு பீடி, இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இங்க பாருங்க இந்த சிக்கன் வேற பக்கத்துல வச்சிருக்கேன். இதுல என்ன ஒரு பெரிய மைனஸ் பாத்துட்டீங்கன்னா, இந்த வண்டியில இதெல்லாம் வச்சு கொண்டு போக முடிய மாட்டீங்க. நான் ஒரே ஆள் இருக்கிற இந்த வண்டியில வச்சு ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வரும்போது பாத்தீங்கன்னா இந்த கவர் இப்படி நான் மேல வச்சிருந்தேன். வரும்போது ரோட்ல ஸ்லிப் ஆயிடுச்சு. நல்ல வேலை நான் கையில பிடிச்ச நடிக்க அது நின்றுச்சு, இல்லைன்னா அது கீழே விழுந்திருக்கும். நான் போய் அதை மறுபடியும் வாங்க வேண்டிய நிலைமை வந்திருக்குங்க. நம்ம சோலோவா ஒரே ஆள் வீடியோ எடுத்துட்டு ஒரே ஆள் பண்றது வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கூடிய சீக்கிரத்துல இன்னொரு ஆளை கூட சேர்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா இப்ப வந்து நம்மளுக்கு சம்பாதிக்கிற காசு பத்த மாட்டேங்குது. நம்ம இவங்களுக்கும் உதவி பண்றோம், நம்ம சேனலுக்கும் நம்ம செலவு பண்றோம். நம்மளுக்கு எந்த ஒரு இன்கமுமே இல்லாம தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் என்னால மேல இந்த வீடியோ பண்ண முடியும். இல்லைன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு இந்த சேனல்ல கைவிடணும் போல இருக்குங்க. அந்த நிலைமைக்கு இப்ப போயிட்டு இருக்கு. ஆனா அந்த நிலைமைக்கு போகாதுன்னு எனக்கு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை கொண்டு போய் எங்க பாட்டிக்காக அதை கொடுத்துட்டு அங்க கடைசி ஒரு வீடியோ எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து இந்த ஜாமானத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். ஆமா, இந்த அவங்க பிடிக்க முடியாது நினைக்கிறேன். ரொம்ப வெயிட்டா இருக்குது, அதனால நம்மளே கீழே வச்சிடலாம். கொடுத்துட்டோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்கி கொடுத்துட்டோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.